Hello students, 9th Maths Half-Yearly Exams படிக்க வேண்டிய top most important 2 mark question, 5 mark questions, 8 mark questions இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு ஜூன் மந்த்ல இருந்து டிசம்பர் மந்த்துக்குள்ள போர்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் 15 தான் ஸ்டார்ட் ஆகுது. இருந்தாலும் உங்களுக்கு டிசம்பர் மந்த்துக்கான போர்ஷனில் ட்ரிக்னாமெட்ரி இருக்குது அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரி பார்த்துக்கோங்க, இல்லைனா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு சாப்டருக்கும் என்னென்ன இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின் 5 மார்க் கொஷின்ஸ் பார்த்துருவோம். அதே மாதிரி ஜியாமெட்ரி, அடுத்தது கிராஃபில் 8 மார்க்ஸில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்க இருக்குது அப்படின்றதையும் தெளிவாக பார்த்துருவோம். வாங்க இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸாம்ஸில் எவ்வளோ மார்க்ஸ்க்கு கேட்குறாங்கன்னு பாருங்கள். 1 மார்க் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா 14 1 மார்க் கொஷின்ஸ் கொடுக்குறாங்க. 100ல் 2 மார்க் கொஷின் 20 மார்க்ஸ்க்கு கேட்குறாங்க. 10 கொஷின்ஸ் கேட்குறாங்க 2 மார்க் கொஷின். அதுக்கடுத்தது 5 மார்க் கொஷின் 10 5 மார்க் கொஷின், இது 50 மார்க்ஸ்க்கு. 2 மார்க் கொஷின்ஸ் அடுத்தது 8 மார்க் கொஷின்ஸ் 2 கொஷின்ஸ் கேட்குறாங்க 16 மார்க்ஸுக்கு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 மார்க்ஸ்க்கு இந்த எக்ஸாம் நடக்க இருக்குது. ஸோ ஈஸியாக எப்படி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு இதில் நான் சொல்லியிருக்கேன். போர்ஷனில் நிறைய உங்களுக்கு சம்ஸ் இருக்குது. ஸோ அவ்வளோ சம்ஸும் பார்க்கணும் அவசியம் இல்லை. இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய கொஷின்ஸை நீங்கள் ஒரு கொஷின் மிஸ் பண்ணாமல் படிச்சுட்டு 1 மார்க் கொஷின்ஸ் தயாராகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மேக்ஸில் சென்டம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். சாப்டர் 1ல் இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்துருவோம். எக்ஸாம்பிள் 1.2 எக்ஸசைஸ் 1.1ல் கொஷின் நம்பர் 2 4 5 6. எக்ஸாம்பிள் 1.3 1.5 1.7 1.8 1.9. எக்ஸசைஸ் 1.2ல் கொஷின் நம்பர் 1 3 5 7 8 9. 9ல் செகண்ட் சப்டிவிஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 10ல் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு இந்த 3 சப்டிவிஷனை பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 1.10 1.11 1.14 1.15 1.16 இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 1.3ல் கொஷின் நம்பர் 1 2 3 4 5 இம்பார்ட்டன்ட். 5th சம்மில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனும் தேர்ட் சப்டிவிஷன் நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 1.19 இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 1.4ல் ஃபர்ஸ்ட் சம்மில் 3 சப்டிவிஷன் இம்பார்ட்டன்ட், ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 2 3 5 இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 1.21 1.22 1.24 1.25 1.26. இதில் ஸ்டார் போட்டிருக்கிறதுலாம் உங்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம், மிஸ் பண்ணாதீங்க. எக்ஸசைஸ் 1.5ல் கொஷின் நம்பர் 2 3 4 5 7 9 10 11 இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 1.27 1.29 1.30 1.31 1.32 1.34. இது எல்லாமே எக்ஸாம்பிள் சம்ஸில் படிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் கொஷின். எக்ஸசைஸ் 1.6ல் கொஷின் நம்பர் 1 3 4 5 8 9 10 12. இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சாப்டர் 1ல் இம்பார்ட்டன்ட் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் சாப்டர் 2 பார்த்துருவோம். எக்ஸாம்பிள் 2.1 எக்ஸசைஸ் 2.1ல் கொஷின் நம்பர் 2 3 3ல் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். எக்ஸாம்பிள் 2.2ல் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். 2.3 2.4 2.5ல் செகண்ட் சப்டிவிஷன், ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் தேர்ட் சப்டிவிஷன். 2.6ல் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 2.7. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 2.2ல் ஃபர்ஸ்ட் கொஷின் செகண்ட் கொஷின் ஃபோர்த்து கொஷின். ஃபோர்த்து கொஷினில் எல்லா சம்ஸுமே பார்த்துக்கோங்க ஃபுல்லாக. எக்ஸாம்பிள் 2.8 2.9 2.10 2.13. எக்ஸசைஸ் 2.3ல் ஃபர்ஸ்ட் சம்மில் தேர்ட் சப்டிவிஷன், செகண்ட் சம்மில் தேர்ட் சப்டிவிஷன், நெக்ஸ்ட்டு தேர்ட் சம். எக்ஸாம்பிள் 2.15 எக்ஸசைஸ் 2.4ல் எல்லா சம்ஸுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 2.16 இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 2.5ல் கொஷின் நம்பர் 3 5 இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 2.18 2.19 2.20 2.23 2.25 2.26 இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 2.6ல் கொஷின் நம்பர் 1 3 4 இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 2.27ல் செகண்ட் சப்டிவிஷன் இம்பார்ட்டன்ட். ஸ்டார் போட்டிருக்கிறதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், மிஸ் பண்ணிடாதீங்க. எக்ஸசைஸ் 2.7ல் கொஷின் நம்பர் 2ல் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் செகண்ட் சப்டிவிஷன். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் ஃபோர்த்து சம் ஃபிஃப்த்து சம். எக்ஸாம்பிள் 2.29 2.28. எக்ஸசைஸ் 2.8ல் கொஷின் நம்பர் 1 2 5 இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் அல்ஜிப்ராவில் தேர்ட் சாப்டரில் இம்பார்ட்டன்ட் பார்த்துருவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் உங்களை மாதிரி மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் போய் வீடியோ ரீச் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ மறைமுகமாக நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். சேனலோட க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள்.
வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 9th வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. கொஷின் பேப்பருக்கான மாடல் கொஷின் பேப்பர் லிங்க்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலில் தான் ஷேர் பண்ணுவேன். ஸோ வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சாப்டர் 3ல் அல்ஜிப்ராவில் எக்ஸாம்பிள் 3.4, 3.5, 3.6 இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 3.1ல் கொஷின் நம்பர் 2ல் செகண்ட் சப்டிவிஷன். கொஷின் நம்பர் 3, 5, 6, 7, 8, 9, 10, 11 இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 3.7, 3.10 இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 3.2ல் கொஷின் நம்பர் 2, 4, 5, 6 இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 3.11, 3.12, 3.13, 3.15 இம்பார்ட்டன்ட். Exercise 3.3ல question number 2, 3, 4, 5, 6, 8, 9, 11 important. Example 3.16ல first subdivision. 3.18, 3.20, 3.21, 3.23. Exercise 3.4ல first sumல first subdivision. Question number 3, 4, 7, 5, 9, 10, 11, 14 important. Example 3.25 third subdivision. 3.26 important. Exercise 3.5ல 4, 5 important. Example 3.27, 3.29, 3.30, 3.31 important. Exercise 3.6ல question number 1, 2, 3 important. Example 3.33, 3.34, 3.36, 3.37 important. Exercise 3.7ல first sumல first subdivision. Question number 2, 5, 3, 6, 7 important. Example 3.39, 3.40 important. Exercise 3.8ல first sumல first subdivision. Example 3.41 important. Exercise 3.9ல first sumல எல்லா sumsமே அதாவது ஃபுல்லாக பார்க்கணும். ஃபர்ஸ்ட் சம்மில் செகண்ட் சம்மும் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸில் இருக்க ஒரு சம் கூட விடாதீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய சம்ஸ்லாம் கண்டிப்பாக கேட்கறதுக்கு அதிகபட்சமாக சான்சஸ் இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்தது 8 மார்க்ஸில் வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா எக்ஸாம்பிளில் 3.42ல செகண்ட் சப்டிவிஷன், 3.43, 3.44, 3.46ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கிராஃப். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. கிராஃபில் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ முடிஞ்சால் கிராஃப் எல்லா சம்ஸுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் 3.10ல ஃபர்ஸ்ட் சம்மில் செகண்ட் சப்டிவிஷன், தேர்ட் சப்டிவிஷன், ஃபோர்த் சப்டிவிஷன் இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 2, 3 அதில் தேர்டில் ஃபுல்லாக பாருங்கள். இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து எக்ஸாம்பிள் 3.48, 49 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டார் போட்டிருக்கிறதெல்லாம் உங்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 3.11ல ஃபர்ஸ்ட் சம்மில் 2 சப்டிவிஷன், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்டு. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 2 எக்ஸாம்பிள் 3.50. அடுத்தது எக்ஸசைஸ் 3.12ல ஃபர்ஸ்ட் சம்மில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், தேர்ட் சப்டிவிஷன், ஃபோர்த்து சப்டிவிஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2, 3. அடுத்து எக்ஸாம்பிள் 3.52, 3.53. அடுத்தது 3.13 எக்ஸசைஸில் ஃபர்ஸ்ட் சம்மில் 2 சப்டிவிஷன், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சப்டிவிஷன். அடுத்து தேர்ட் சம். அடுத்து எக்ஸாம்பிள் 3.54, 3.56. எக்ஸசைஸ் 3.14ல 1, 3, 5, 6 இம்பார்ட்டன்ட். ஃபோர்த் சாப்டர் ஜியோமெட்ரியில் எக்ஸசைஸ் 4.1ல ஃபர்ஸ்ட் சம்மில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். கொஸ்டின் நம்பர் 2, 5. எக்ஸாம்பிள் 4.1, 4.3 இம்பார்ட்டன்ட். 4.2 எக்ஸசைஸில் கொஸ்டின் நம்பர் 1, 2, 4, 5, 8, 10 இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 4.5, 4.7 இம்பார்ட்டன்ட். 4.7 ஃபுல்லாகவே பாருங்கள். எக்ஸாம்பிள் 4.9. எக்ஸசைஸ் 4.3ல கொஸ்டின் நம்பர் 1, 2, 4, 5, 6, 7. 7 ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. 8th சம். எக்ஸாம்பிள் 4.10, 4.11 இம்பார்ட்டன்ட். 4.4 எக்ஸசைஸில் கொஸ்டின் நம்பர் 1, 2, 4, 5, 6, 7, 9 இம்பார்ட்டன்ட். அதில் 7th வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 4.12, 4.13 இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 4.5ல கொஸ்டின் நம்பர் 1, 3, 4, 5, 6, 7, 8 இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 4.14, 4.15. எக்ஸசைஸ் 4.6ல 1, 2, 4, 5, 6, 8 இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் 5th சாப்டர் கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில் எக்ஸாம்பிள் 5.1, 5.3 இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 5.1ல தேர்ட் சம், ஃபோர்த் சம் இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 5.4, 5.5, 5.6, 5.7, 5.8, 5.9 இம்பார்ட்டன்ட். 5.10, 5.11 இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் சம்ஸும் இருக்கட்டும், எக்ஸசைஸும் கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மட்டும் சொல்லியிருக்கேன், மிஸ் பண்ணிடாதீங்க. 5.2 எக்ஸசைஸில் ஃபர்ஸ்ட் சம்மில் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சப்டிவிஷன் இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 2, 3, 4, 5, 7, 8, 10, 11 இம்பார்ட்டன்ட்.
Example 5.12, 5.13, 5.15 important. Exercise 5.3 la first sum la first subdivision, third subdivision important. 5.3 la question number 2, 3, 4, 6, 7, 8 important. Example 5.17, 5.18, 5.19 important. Exercise 5.4 la question number 1, 2, 3, 4, 6, 7 important. Example 5.20, 5.21 important. Exercise 5.5 la question number 1, 2, 3, 4, 5, 6, 7 important. அதில் 7ல எல்லாமே பார்த்துக்கோங்க. இதில் முடிஞ்ச வரையும் ஃபுல்லாகவே பாருங்கள். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ். நெக்ஸ்ட்டு டிசம்பர் மந்த் போர்ஷனில் ட்ரிக்னாமெட்ரி போர்ஷனில் இருந்தால் மட்டும் இதை பார்த்துக்கோங்க. டிசம்பர் மந்த் போர்ஷன் ட்ரிக்னாமெட்ரி இல்லைன்றவங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளில் 6.1, 6.2, 6.3, 6.4 இம்பார்ட்டன்ட். Exercise 6.1 la question number 1, 2, 3, 4, 7, 8, 9 important. Example 6.5, 6.6 important. Exercise 6.2 la question number 1, 2, 3, 4 important. Example 6.8, 6.9 important. Exercise 6.3 la first sum la first subdivision, fourth subdivision important. Example 6.12, 6.14, 6.16 important. Exercise 6.4 la first sum la fourth subdivision. Second sum, third sum la first subdivision, second subdivision. Next fourth sum, fifth sum, sixth sum la important. ஈஸியாக வந்து 9th நான் 70 above எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொல்கிற பேட்டர்னில் படிங்க. ஜாமெண்ட்ரியில் 8 மார்க் வந்துடும், கிராஃபில் 8 மார்க் வந்துடும். ஸோ ஜாமெண்ட்ரி கிராஃப் நல்லா பக்காவாக பார்த்துக்கோங்க. எல்லா சம்ஸுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 1 மார்க் கொஷின்ஸ் புக் பேக்கில் இருக்க அந்த 6th சாப்டரில் இருக்க 1 மார்க் கொஷின் 14 1 மார்க்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30 மார்க்ஸ் கிடைச்சிடுதா. அது போக 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா சாப்டர் 1ல இருந்து உங்களுக்கு 2 கொஷின் கண்டிப்பாக கேட்குறாங்க. சாப்டர் 2லேருந்து ஒரு 3 கொஷின், சாப்டர் 3லேருந்து ஒரு 3 கொஷின். ஸோ எல்லாமே ஈஸியான கொஷின்ஸ் தான். நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3ல 5 மார்க்ஸில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கனோ அந்த 3 சாப்டரில் சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னாவே ஈஸியாக வந்து உங்களால் ஒரு 40 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா ஒரு 8 கொஷின்ஸ் அட்டன் பண்ணிடலாம் இல்லையா 5 மார்க்ஸில். ஸோ 8 5 40. ஸோ அது இன்னும் மற்ற சம்ஸ் கூட நீங்கள் தெரிஞ்ச கொஷின்ஸாக இருந்தால் இன்னும் கூட அதிகமாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இருந்தாலும் இந்த பேட்டர்னில் நீங்கள் படிக்கும் பொழுது ஃபெயில் ஆகக்கூடியவங்க கூட இதே பேட்டர்னில் படிச்சிங்கன்னா ஈஸியாக 70 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ 2 கிராஃப் ஜாமெண்ட்ரி ரெண்டும், அடுத்து 1 மார்க் கொஷின், அதுக்கப்புறம் 3 சாப்டரில் இருக்கக்கூடிய 5 மார்க் கொஷின். இதை பார்த்தாவே ஈஸியாக 70 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் லைக் பண்ண மறந்துடுறீங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் உங்களை மாதிரி படிக்கக்கூடிய மற்ற மாணவர்களுக்கு இந்த வீடியோ போய் ரீச் ஆகிறதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் 10th 11th 12க்கும் வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் குரூப்புக்கும் சயின்ஸ் குரூப் ரெண்டுமே போட்டுட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக 3 இயர்ஸ்க்கு கண்டினியூவாக நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுவரையும் தொடர்ச்சியாக வீடியோ பார்த்த எல்லா மாணவர்களுக்கும் ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். அடுத்த ஒரு உபயோகமான ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.